ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா தீபாவளி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2K கிட்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க. அது எப்படின்னு தெரியல. நாங்கள் வந்து அந்த காலத்தில் நாங்கள் வந்து 70 கிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், 90 கிட்ஸ்ன்னு சொல்லலாம். நாங்கள் எப்படி தீபாவளி கொண்டாடுறோம்னா 1 மந்த் முன்னாடியே அந்த கடையில் போய் துணி எடுப்போம். அந்த கடையில் துணி எடுத்து அந்த துணி எடுக்கும்போதே ஒரு பரபரப்பாக இருக்கும். அதை கொண்டு போய் அந்த டெய்லர்கிட்ட கொடுக்கும்போது அந்த டெய்லர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அப்படி கையை தூக்கு, காலை தூக்கு, 22, 35 அப்படின்னு எழுதுவார். அந்த எழுதும்போது அப்பயே எங்களுக்கு அந்த அப்படியே தீபாவளி இது வந்துடும். 1 மந்த் பிஃபோரே அந்த துணி எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து ஒரு அட்டையில் அந்த டேட்டு போட்டு எழுதி கொடுப்பார், வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அந்த அனுபவமெல்லாம் இல்லைங்க. இப்போ போகிறோம், இப்போ வாங்குகிறாங்க, உள்ளே போகிறாங்க, ட்ரையல் ரூம் போடுறாங்க, வராங்க. அதே வேறு யாரோ போட்டிருப்பாங்க, அதே ட்ரெஸ் திருப்பி இவங்களும் போடுறாங்க, ட்ரையல் ரூம் போடுறாங்க, வராங்க, எடுத்து மாட்டுறாங்க. அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அந்த காலத்துலேயே அது வந்து பயங்கரமாக இருக்கும். ஸ்கூல்லலாம் பேசிக்குவோம், டே தீபாவளிக்கு இந்த கலர் ட்ரெஸ் எடுத்துருக்கிறேன்டா அப்படின்னு பேசும்போது அந்த 1 மந்த் பிஃபோர் தான் அப்படி பயங்கர இதாக இருக்கும். பட்டாசு என்னடா வாங்க போகிறேன், ஆட்டோமொபைல் வாங்க போகிறேன்டா, அது வாங்க போகிறேன். எங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரே ஒரு பேக்கெட் பிஜிலி வெடி, அவ்வளோதாங்க. 3 ரூபா 4 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஊதுபத்தி, அவ்வளோதாங்க. அது காலையில் எடுத்து வச்சு அந்த பிஜிலி ஒரு பேக்கெட்டை 2 பேக்கெட் வாங்கி கொடுப்பாங்க, அவ்வளோதாங்க. பற்ற வச்சு கையில் தூக்கி எறியிறது, கீழே பற்ற வச்சு அந்த 2 பேக்கெட்டே நாங்கள் சாயங்காலம் வரைக்கும் வச்சிட்ருப்போம். அப்புறம் இந்த கம்பி மத்தாப்பு நைட் ஆனால் ஒரு 10 கம்பி மத்தாப்பு மட்டும் வச்சுக்கிட்டு மீதி பத்திரமா எடுத்து வச்சுருவோம். எதுக்குங்க? கார்த்திகை தீபத்துக்கு. அதுக்கும் பிளான் பண்ணி தான் பட்டாசு வாங்குவோம். ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பாங்க, அவ்வளோதான். அந்த சான்ஸே இல்லைங்க. அப்புறம் பலகாரம் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்வீட்டு கடையிலலாம் போய் வாங்குகிறோம். அப்போ அப்படி கிடையாதுங்க. நாங்கள் இருக்கும்போதெல்லாம் கடையில் வந்து ஸ்வீட்டே வாங்கினதில்லை. வீட்லேயே அதிரசம், அந்த ஊற வச்சுருப்பாங்க, மாவு ஊற வச்சு அதிரசம், அப்புறம் முறுக்கு, அவ்வளோதான். அதிரசம், முறுக்கு, மேக்ஸிமம் அதுக்கு மேலே கிடையாது. மிக்சரு, பால்கோவா அதெல்லாம் கிடையாதுங்க. நல்லாயிருக்கும். அது பார்த்திங்கன்னா 2-3 நாளைக்கு முன்னாடியே வீட்டில் செஞ்சுருவாங்க அதிரசம். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அது கப்புன்னு எடுத்து சாப்பிடுவோம். ஒரு 2 அதிரசம் அப்படி முறுக்கு எல்லாம் சாப்பிட்டா அது அவ்வளோ இதாக இருக்கும். அந்த மாதிரி எங்களோட தீபாவளி இது சும்மா ஷேர் பண்ணுறோம் உங்ககிட்ட. அந்த பழைய காலத்து எங்களது தீபாவளியோட இது ஷேர் பண்ணுறேன். நாங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த தீபாவளியும். எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளோட எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் என்ன கறி எடுப்போங்க வீட்டில். ஒரு 1/2 கிலோ கறி எடுப்போங்க. 1/2 கிலோ கறி எடுத்து அது 6 பேர் சாப்பிடுவோம். இட்லிக்கு கறி குழம்பு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கிரேவி 6 பேர் சாப்பிடுவோம். 1/2 கிலோ கறி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வெள்ளாட்டு கறி கடையில் பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும். காலையில் 5 மணிக்கெலாம் போகணும். இப்போ மாதிரிலாம் கிடையாது. 5 மணிக்கே போயிட்டு ஒரு தூக்கு போஸ் எடுத்துகிட்டு போவோம். இப்போல்லாம் கவரில் கட்டி கொடுக்குற மாதிரி இல்லை. ஒரு போஸ் எடுத்துகிட்டு போய் அந்த கறி வாங்கிட்டு வந்து கொடுத்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் போவோம். அந்த பர்கூர் டெக்ஸ்டைல் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் போடுவாங்க எங்கள் ஊரில். அங்கே தான் துணி எடுப்போங்க. அங்கே துணி எடுத்து அந்த டெய்லர்கிட்ட கொடுத்து தைப்போம். அது எப்படி கொடுப்பாருங்க, கடைசி ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கொடுப்பாரு. அப்படி பரபரப்பாக வரும் டெய்லர். கடைசி ஒரு நாளைக்கு முன்னாடி போய் கொடுப்பாரு. அப்படி ஓடி போய் வாங்கிட்டு வருவோம். 50 ரூபா தையக்கூலி அது கொடுத்து பாருங்கள். அந்த மாதிரி ஒரு இது எங்களுக்கு நடந்தது. உங்கள்கிட்ட பகிர்றேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.